அட என்னங்க இப்படிலாமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்னை யோசிக்க வச்சுட்டாங்க. என்னமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டர் எனக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ஆர்டர் தாங்க. 7 o'clock போல் கால் பண்ணி எனக்கு ட்ரீம் கேக்கு 3 பாக்ஸ் வேணும், 9 o'clock போல் வேணும்னு சொல்லிட்டாங்க. நியர்பை தான் லொக்கேஷன்றனால நானும் ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கடகடன் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வீடியோ எடுக்க கூட டைமிங்கே கிடையாது. இதுலேயே கடகடன் ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் ஆன டைமிங்க்கு 10 நிமிஷம் முன்னாடி அவங்களோட லொக்கேஷன் போய் சும்மா ஜாலியாக கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வச்சாங்க ஆப்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஜிபே அமௌண்ட் வரல. கால் பண்ணி கேட்டால் அமௌண்ட் உங்களுக்கு நான் வந்து போட்டுட்டேங்க, நல்லா பாருங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் திருப்பி லாகின் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எந்த அமௌண்ட்டுமே வரவே இல்லைங்க. திருப்பி கால் பண்ணால் காலை எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 50 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பேன், எடுக்கவே இல்லைங்க. ஒரு பேசிக் மேனஸ் ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதாங்க, அதுவே அவங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் கால் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நேர்லேயே கிளம்பி போயிட்டேன். அவங்கள்ட்ட என்னோட ஜிபே மெசேஜஸ்லாம் காமிச்சு எனக்கு இந்த மாதிரி வரல சிஸ்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி லாகின் பண்ணி செக் பண்ணுறப்ப தான் தெரியுது அவங்க அக்கௌண்ட்லேருந்து எனக்கு இன்னும் கிரெடிட்டே ஆகலைங்க. அவங்களுக்கு நார்மல் மெசேஜில் இன்னும் வரவே இல்லை. சாரி சிஸ்டர் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க இப்படி ஈஸியாக பார்க்கலன்னு சொல்கிறீங்க? வேலை விட்டு இல்லாமல் 9 மணிக்கு இப்படி உங்கள் வீட்டுக்கு திருப்பி வர போக அலைஞ்சிட்டே இருக்கணும் யோசிச்சுட்டு சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. இந்த மாதிரி இஷ்யூவும் வரும்னு சொல்லி நான் எப்பயோ பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தது தான். ஃபைனலி இந்த ஆர்டரையும் முடிச்சாச்சு. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல ஹாப்பி. Bye guys, thank you for watching.